வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது மா பெஹன் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவி தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மாதுரி தீக்ஷித், திருப்தி திமிரி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் சோஷியல் மெசேஜ் கலந்த ஒரு கிரைம் காமெடி ட்ராமா. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே மாதுரி தீக்ஷிட்டை காட்டுறாங்க. இவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் உமன் அப்படின்னே சொல்லலாம். இவங்க வந்து ஒரு லிக்வர் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து திருப்தி. இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்களோட மேரேஜ் லைஃப்லையும் சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். இன்னொரு பொண்ணு ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருந்துட்டு இருப்பா. திடீர்னு ஒரு நாள் அவங்க 2 பொண்ணுங்களுக்கும் இவங்க கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது, எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய குப்தா அங்கிளை நான் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன். வந்த இடத்துல அவர் வந்து பேச்சு மூச்சே இல்லாமல் இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த பொண்ணுங்களும் இமீடியட்டாக கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அந்த க்ரைமை மறைக்கிறதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, உண்மையிலே என்ன நடந்திருக்கும், அண்ட் எதுக்காக இவங்க கூப்பிட்டுருப்பாங்க, இவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கும், அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பொதுவாக ஒரு ஊருக்குள்ளே ஒரு பொண்ணு தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னா ஊர் என்ன பேசும், அதுவும் அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் எப்படிலாம் பேசுவாங்க அப்படின்றத ஒரு விதமாக ரிப்போர்ட்டர் பேசுகிற மாதிரியான ஒரு ஸ்டைலில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் உண்மையிலேயே அந்த ஆக்சுவல் லைஃப் அவங்களோடது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் செகண்ட் ஹாஃபில் காட்டியிருப்பாங்க. அதுவுமே நீட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கல்யாணம் ஆன ஒரு பொண்ணோட லைஃப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை வந்து திருப்தியோட கேரக்டர் வழியாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த இன்லாஸோட டார்ச்சரு, ஹஸ்பண்டோட டார்ச்சர், இது எல்லாத்தையும் நீட்டாக காட்டியிருப்பாங்க. அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. படத்தோட ஒரு மெயின் பிளாட் அந்த கிரைம் காமெடி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கிரைமை மறைக்கிறதுக்கு இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். என்ன நடக்க போது அடுத்து, இவங்க மாட்டிப்பாங்களா இல்லையா இப்படின்ற மாதிரி எந்த ஒரு பதட்டமும் இந்த படத்தில் ஏற்படவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஃப்ளாட்டாக அந்த போர்ஷன்ஸை அமைச்சிருந்தாங்க. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். மற்றபடி மேக்கிங் வைஸ் ஸ்டைலிஷாக இருந்துச்சு. லீட் கேரக்டர்ஸை ஸ்ட்ராங்காக போட்டிருந்தாங்க. பட் அந்த கோர் பிளாட்டை கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.